வீடு இவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கு. மரகதமணி பெரிய ஆள் தான் போல இருக்கு. அமுதா, நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க. அதெல்லாம் பண்ணிடலாம் சார். சார் சார் ஒரு நிமிஷம் எனக்கு திரும்ப கூப்பிடுறேன். யார் நீங்க? யாரை பார்க்கணும் மேடம்? நான் மரகதமணி சாரை பார்க்கணும். என்ன விஷயமா அவரை பார்க்க வந்திருக்கீங்க? யார் இவன் இவ்ளோ கேள்வி கேக்குறான்? என்னத்தை இவனுக்கு பதில் சொல்றது? மேடம், நான் உங்களை தான் கேக்குறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து நான் ஒரு பிசினஸ் விஷயமா அவரை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஓ ஆமா, நீங்க யாரு? நான் சாரோட பிஏ. ஓ சரி, இருங்க கேட்டு வந்துடுறேன். மேடம், நீங்க உள்ள போலாம் மேடம். சரிங்க. அப்போ நாங்க வரோம் சார். தேங்க் யூ சார். வணக்கம் சார். அன்னைக்கு ராஜேஸ்வரி வீட்டுல பார்த்த மாதிரி இருக்கே உங்களை. ஆமா, உட்காருங்க. ஏதோ பில்டிங் கான்ட்ராக்ட் விஷயமா பார்க்க வந்ததா சொன்னாங்க. ராஜேஸ்வரியே பெரிய பில்டர் தானே, அப்புறம் நீங்க எதுக்கு என்கிட்ட பிசினஸ் பண்ணணும்? ஐயோ, பிசினஸ் சம்பந்தமா நான் உங்களை பார்க்க வரல சார். உங்க பில்டர்ஸ் அசோசியேஷன் எலெக்ஷன் சம்பந்தமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். எலெக்ஷன் சம்பந்தமா பேச என்ன இருக்கு? ஓ, அந்த ராஜேஸ்வரி அம்மா உங்க மூலமா தூது விட்டு அனுப்பிச்சிருக்காங்களோ? இல்லங்க சார், அவங்கெல்லாம் அனுப்பல. நானா தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். இப்போ நீங்க இந்த யூனியன் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு என்கிட்ட கொஞ்சம் ஐடியாஸ் இருக்கு. அத உங்களுக்கு சொன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. எது? நீங்க எனக்கு ஐடியா கொடுக்க போறீங்களா? என் காதுல பெருசா பூ சுத்திட்டு போலான்னு வந்தீங்களா? இத பாருங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். மரகதமணி சார், ஏன் இவ்ளோ அவசரம்? நான் உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஒரு 2 நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன்னு காது கொடுத்து தான் கேளுங்களேன். ஹலோ, லேடிஸ்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருப்பேன். ஏன் சார் இவ்ளோ கோவப்படுறீங்க? அதிர்ஷ்ட தேவதை உங்க வீடு தேடி வந்திருக்கு. அவளை வேண்டான்னு விரட்டி விடுறீங்க. இதுக்காக நீங்க அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. நீங்க பாருங்க, அதிர்ஷ்டத்தையும் சரி தேவதையும் சரி எப்படி விலைக்கு வாங்கணும்னு எனக்கு தெரியும். இப்போ நீங்க போலாம். அப்போ சரி, நான் வரேன் சார். டேய், அவங்கள ஏண்டா போச்சானே? அண்ணா, பின்ன என்னண்ணா, எலெக்ஷன்ல இவங்க என்னமோ எனக்கு ஐடியா கொடுக்க போறாங்களா? ஆளே சரியில்லைண்ணா, அதான் நானே விரட்டி விட்டுட்டேன். ஸ்டூபிட். அவங்க யார் தெரியுமா? யாருன்னு தெரியாதுண்ணா. ஆனா அந்த ராஜேஸ்வரி வீட்டில் இருக்காங்கன்னு மட்டும் தெரியும். ஸோ அவங்க என்ன அந்த வீட்டில் வேலை செய்யறாங்கன்னு நினைச்சியா? அவங்க ராஜராஜேஸ்வரியோட சம்பந்திடா. அவங்க நமக்கு ஏதோ ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள போய் போக சொல்லிட்டியாடா? ஃபுல். ஏன்டா அப்படி பண்ண? சரி விடு, லீவ் இட். டே கணேசா. சார், அது போனாங்க இல்லையா? ஆமா சார். அவங்கள போய் கூட்டிட்டு வா. சரிங்க சார். சீக்கிரம். மேடம் 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 சொல்லுங்க. சார் உங்களை கூட்டிக்கிட்டு வர சொன்னாங்க. அதான பார்த்தேன். வரேன். ஜேகே சார், நீங்க எங்க இங்க? எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.
எஸ் மேடம், என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி. அப்புறம் மேடம், இவன் என் தம்பி தான், கசின் பிரதர், மரகதமணி. உங்களை பற்றி அவனுக்கு சரியாக தெரியல. ப்ளீஸ் உட்காருங்க. உட்காருங்க. உங்க தம்பிக்கு என்ன பத்தி தெரியலதான், அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன்னு கூட காது கொடுத்து கேட்காம வெளியில போங்கன்னு சொல்லிட்டாரு. சாரி மேடம். என்ன சாப்பிட்றீங்க? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார். நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பிடுறேன். அப்புறம் என்ன ஐடியா வச்சிருக்கீங்க, அதை முதல்ல சொல்லுங்க. சார், இப்போ அவ்வளவுதான் சார். இந்த விஷயத்தை மட்டும் நீங்க கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா இந்த பில்டர்ஸ் அசோசியேஷன் எலெக்ஷன்ல நீங்க தான் சேர்மன். எனக்கு எப்படியாவது கார்த்திக் இந்த எலெக்ஷன்ல தோக்கணும், சண்மதி அந்த வீட்டை விட்டு ஒரேடியா போகணும். அவ்வளவுதான் சார். கண்டிப்பா தம்பி, நீங்க சொன்ன விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவா மேடம். தேங்க்ஸ், தேங்க்யூ வெரி மச். ஐயோ, தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சார்? சாரி மேடம், நான் உங்களை பத்தி முழுசா தெரியாம அப்படி பேசிட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க மேடம். ரொம்ப நன்றி மேடம். உங்க நன்றி எல்லாம் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு காமிங்க. நான் போயிட்டு வரேன். வாங்க மேடம். வாங்க. அந்த ராஜேஸ்வரியை சாதாரணமாக நினைச்சிடாது. ஷீ இஸ் எ லெஜெண்ட். எத்தனையோ முறை அவங்களை எதிர்த்து நின்று ஜெயிக்க முயற்சி பண்ணியும் என்னால் முடியல. யூனியனில் என் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு. என்னால் எலெக்ஷனில் நிற்க முடியாதுன்னு தான் ஒன்றை ஃபாரின்ல இங்கே வர வச்சு. இதை பாரு, அந்த அம்மாவை களத்தில் நேரடியாக நின்றுலாம் ஜெயிக்க முடியாது. ஏதாவது சூழ்ச்சி பண்ணித்தான் ஜெயிக்க முடியும். அப்பதான் மாதிரி ஒரு ஆளு அவங்க குடும்பத்திலிருந்து நமக்கு சப்போர்ட்டா கிடைச்சது நமக்கு பெரிய பலம்டா. இதை பார், எதிரிக்கு எதிரி நண்பன். இனி உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. ஆனா ஒண்ணு, அவங்க சொன்ன மாதிரி நீ நடந்துக்கணும். இதுல யாருக்கும் எந்த டவுட்டும் வரக்கூடாது. சொல்லிட்டீங்களே, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். குட். இனிமேதான் இந்த மரகதமணியோட ஆட்டத்தையே பார்க்க போறீங்க. எதையும் மிஸ் பண்ணாம கவர் பண்ணிடு. ஓகே. கார்த்திக் சார், கார்த்திக் சார், கார்த்திக் சார், கார்த்திக் சார். சார் வாங்க, உள்ள வாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. சார், நாங்க சகஸ்ரா சேனல்ல இருந்து வரோம். சண்மதி மேடத்தை பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்படியாத வர சொல்றேன். சண்மதி, சண்மதி, அவங்களே வராங்க. ஓகே சார். வாங்க மாப்பிள்ள. வணக்கம் சார். வணக்கம் சார். வாமா சண்மதி. சண்மதி, உன்னை இவங்க பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்கம்மா. நீங்க என்கிட்ட பேட்டி எடுக்கிற அளவுக்கு நான் எதுவும் பண்ணலையே. சண்மதி, நீ ஒரு கேஸை எடுத்து நடத்தி அந்த எம்எல்ஏவோட ஒய்ஃபுக்கு எதிராக ஜெயிச்சு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீ நியாயம் வாங்கி கொடுத்தல்ல, அதை பத்தி தான் பேட்டி எடுக்க வந்திருக்காங்க. கார்த்திக், அவங்கள வந்தாங்களா இல்ல நீயா வர சொன்னியா? நான் தான் வர சொன்னேன். இங்க பாருங்க, நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன். அவங்க என்ன நம்பி வந்தாங்க, ஆனா அவங்க பக்கம் நியாயம் இருந்துச்சு, அவ்வளவுதான். நீங்க இதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணுவீங்களா என்ன? அம்மாடி, உன்னோட திறமை எல்லாருக்கும் போய் சேரணும்மா. உன்ன மாதிரி வளர்ந்து வர லாயருக்கு நீ முன்னுதாரணமா இருக்கணும்மா. போமா, போய் பேட்டி கொடுமா. இவ்ளோ பெரிய கேஸ முடிச்சு கொடுத்திருக்கீங்க, இந்த சின்ன விஷயத்துக்கு போய் நர்வஸ் ஆகுறீங்க? சண்மதி,
இப்பெல்லாம் எல்லார் வீட்லயும் டிவி இருக்கோ இல்லையோ யூடியூப் சேனல்னு ஒன்று இருக்கு. துணி துவைக்கிறது, வத்த குழம்பு வைக்கிறது, மொட்டை மாடியில் செடி வளர்க்குறது, ஹோம் ப்ராடக்ட் பண்ணுறதுன்னு அப்படி இப்படின்னு அவங்கவுங்க பண்ணுற எல்லாத்தையும் வீடியோவை எடுத்து போட்டு லைக் சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னடாண்ணா இவ்வளோ சூப்பராக ஒரு கேஸை வின் பண்ணிட்டு இவ்வளோ ஷையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கியே, போய் பேட்டி கொடு. வாங்க மேடம். சகஸ்ரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்துல பண்ணக்காடு கேஸ்ல எம்எல்ஏ வைஃபுக்கு எதிர்த்து வாதாடி பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதியும் சன்மானத்தையும் வாங்கி கொடுத்த லாயர் சண்மதியோட நேர்காணலை தான் நாம இப்ப பார்க்க போறோம். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க மேடம், இந்த கேஸ் முதல்ல உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? இந்த கேஸ் என்னோட சீனியர் லாயர் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அவர்தான் இது ரொம்ப சேலஞ்சிங்கான கேஸ், நீ இந்த கேஸ் எடுத்து நடத்தினா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. நானும் இந்த மாதிரி ஒரு கேஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, அப்ப வந்ததை கப்புன்னு பிடிச்சிட்டீங்க, அப்படிதானே மேடம்? ஆமா. இந்த கேஸோட முக்கிய குற்றவாளி ஒரு எம்எல்ஏவோட மனைவி. அவங்களுக்கு எப்படி மேடம் சமாளிச்சீங்க? இந்த கேஸ் எடுத்து நடத்தும் போது இது அரசியல்வாதி கேஸ், கண்டிப்பா எதிர்ப்பெல்லாம் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எவ்வளவு தூரம் கொண்டு போய் விடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு இப்படி ஒரு தைரியம் எங்கிருந்து மேடம் வந்துச்சு? எனிவே மேடம், லாஸ்டா ஒரு क्वेश्चन. கேளுங்க. எல்லா பெண்களோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க வெற்றிக்கு பின்னாடியும் அப்படி யாராவது இருக்காங்களா? கண்டிப்பா இருக்காங்க. இதோ இங்க இருக்காரு கார்த்திக், இவர்தான். என்னோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்துலயுமே கார்த்திக் கூடவே இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா நான் இந்த கேஸ்ல ஜெயிச்சதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே கார்த்திக்கும் ராஜிமாவும் தான். சூப்பருங்க. கார்த்திக் சார் உங்களுக்கு என்ன ரிலேஷன் வேணும்? என்ன மேடம் யோசிக்கிறீங்க? அவங்க ஹஸ்பண்ட் நான் தான். வாவ், சூப்பர் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்த்திக் சார். தேங்க்யூ மேடம். அப்படியே உங்க ஃபேமிலியை பத்தி சுருக்கமா சொல்லுங்களேன், அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, பர்சனல் விஷயம் வேண்டாமே, ப்ரொஃபஷனலா என்ன வேணாலும் கேளுங்க, நான் சொல்றேன். கார்த்திக் சார், உங்க வைஃப் பத்தி நீங்க சொல்லுங்க. என் மனைவி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் தான். என் மனைவி வெளியில லாயரா இருந்தாலும் வீட்டுல ஒரு நல்ல மனைவியா எல்லாரையும் அனுசரிச்சு போற ஒரு மருமகளா தான் இருக்காங்க. ஏன் இந்த கேஸை தைரியமா எடுத்து அதை ஜெயிச்சு எல்லா யங் லாயர்ஸுக்கும் அவங்க முன்னோடியா இருக்காங்க. என் மனைவி சண்மதியை நினைக்கும் போது ஆஸ் அ ஹஸ்பண்டா ரொம்ப ப்ரௌடா இருக்கு. இன்னும் என் மனைவி பத்தி சொல்லிக்கிட்டே போலாம், அவ்வளவு நல்ல விஷயம் இருக்குங்க அவங்க கிட்ட. வாவ், மார்வெலஸ், வண்டர்ஃபுல். மேடம், உங்க ஹஸ்பண்ட் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவர் உங்களை எவ்வளவு லவ் பண்றாருன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் சொல்ல போனா கார்த்திக் சார் உங்களுக்கு ஹஸ்பண்டா கிடைச்சதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். எனிவே மேம், ஆல் தி பெஸ்ட் போத் ஆஃப் யூ. கட் பண்ணிடுங்க. சரி. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். மா, என்னம்மா இது?
நம்ம இவங்கள பிரிச்சு துரத்தி விடணும்னு பாத்துட்டு இருக்கோம். ஆனா இதுங்க என்னடானா நெருங்கிக்கிட்டே போதுங்க. அதான் நீ கவனிச்ச லட்சணம். கார்த்திக் தாண்டி அந்த சண்மதிய பத்தி ஆஹா ஓஹோன்னு ஏதாவது புகழ்ந்துகிட்டே இருக்கான். ஆனா சண்மதி சொன்னதை கவனிச்சியா? பர்சனல் வேண்டான்னு பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்லிட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு அவன் மேல எந்த ஃபீலிங்கும் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படியே இருக்கட்டும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அந்த கார்த்திக் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க கூடாது. அதுல மட்டும்தான் ஒரே குறிக்கோளா இருக்கணும். புரிஞ்சுதா? அம்மா, நீ எங்க போயிட்டு வர? அதுவா, அது நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சுக்குவ. வா. சண்மதி, என்ன சாருக்கு ரொம்ப சிரிப்பு பலமா இருக்கு? இல்ல, அது ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் படிச்சேன், அதான் சிரிப்பு வந்துருச்சு. ஐயோ, நான் அதை சொல்லட்டுமா? செம்ம காமெடியா இருக்கு. உனக்கு இருக்கும் சார். இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் பார்த்து சிரிச்சிங்களா, இல்ல கீழே அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட நம்மள பத்தி இல்லாத பொல்லாத பேசிட்டு இருந்தீங்களே அது நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க சார். என்ன சண்மதி, அதெல்லாம் உன்னை பத்தி என் உள் மனசுல ஆழமா நான் நினைச்சுக்கிட்டு இருக்க விஷயம். அத போய் கதைன்னு சொல்ற. அது கதையும் நிஜமோ அதை விடு. நீ எதுக்கு மீடியா வர சொல்லி இதெல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன சண்மதி, என்ன நீ பண்ணிருக்க விஷயம் சாதாரண விஷயமா? நீ பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுத்துருக்க. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லல்ல. அது 4 பேருக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு நான் மீடியா வர சொல்லி விஷயத்த சொன்னேன். கார்த்திக் சார், மீடியா வர சொல்லி என்ன கூப்பிட்டீங்க. ஆனா அதையும் தாண்டி நம்ம பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ணீங்கல்ல, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதான் சொன்னல, அது என் மனசுல இருக்கிறது. உன் மனசுல இருந்தா அது உன் மனசோட வச்சுக்கோ. இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும், நம்ம பிரிஞ்சிருவோம். அப்ப என்ன பண்ணுவ? அதுக்கப்புறம் ஏன் பிரிஞ்சிங்க, எதுக்கு பிரிஞ்சிங்கன்னு திரும்ப திரும்ப மாத்தி மாத்தி நம்ம கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டு நம்மள தொலைச்சு எடுத்துருவாங்க. பிரபல அட்வொகேட் ஐயப்ப பாண்டியன் மகளும் RR கன்ஸ்ட்ரக்ஷன் அதிபதி மூத்த மகனுமான கார்த்திக்கும் பிரிந்து விட்டார்கள். ஃபிளாஷ் நியூஸ். ஏன் எதுக்குன்னு கண்டதையும் எழுதுவாங்க. இது தேவையா? சண்மதி, நீ எப்பவும் என்னோட ஒய்ஃப் தான். நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். இன்னும் எத்தனை காலம் ஆனாலும் அதெல்லாம் மாறாது. ஏன் நீ என்னை விட்டு பிரிஞ்சே போனாலும் அதெல்லாம் மாறாது. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு புரியுது சண்மதி, நீ என்னை விட்டு போயிட்டா இந்த மீடியாக்காரங்க தோர்த்தி வந்து உன்னை கேள்வி கேட்பாங்க, நீ பயப்படுற. அதானே? அதை நான் சமாளிச்சுக்கிறேன். தப்பு ஏன் மேலதான். நான் தான் சண்மதியை ஏமாத்திட்டேன், அதனாலதான் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டானே. பழிய நான் ஏன் மேல ஏத்துக்கிறேன். போதுமா? கார்த்திக் சார், நீங்க பழிய ஏத்துக்கிறீங்கன்னு பெரிய தியாகி மாதிரி ஃபீல் பண்றீங்க. ஆனா அதுதானே உண்மை. நான் ஏன் இங்க இருக்கேன்ற காரணம் உனக்கு நல்லாவே தெரியும். நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் மீடியா வந்து உன்னையும் கேள்வி கேட்டு என்னையும் தொந்தரவு பண்ணி அதெல்லாம் தேவையில்லாம நியூஸா வந்தா ராஜிமாவோட மனசு தானே கஷ்டப்படும். அத நினைச்சுதான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இருந்து போனா மட்டும் அம்மாவோட மனசு வருத்தப்படாதா? கார்த்திக், அது முடிஞ்சு போன விஷயம். 1 இயர் கோர்ட்ல சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க இருக்கேன். மத்தபடி உன் மேல எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்ல. இங்க இருக்கிற வரைக்கும் நான் இங்க இருக்கிற யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? உனக்கு என் மேல எந்த அபிப்பிராயமும் இல்லாம போலாம், சட்டப்படி என்னை விட்டு பிரிஞ்சும் போலாம். ஆனா நீ எப்பவும் என் மனசுல இருப்ப. அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் உன்னால கூட தடுக்க முடியாது. நான் உன் மேல உண்மையா பாசம் வச்சிருக்கேன். அது என் உயிர் இருக்கிற வரைக்கும். உன்கிட்ட வந்து சொன்ன பாரு, உன்னால திருத்தவே முடியாது. இந்தாங்க காஃபி. தேங்க் யூ. ஏங்க, இன்னைக்கு கார்த்திக் யூனியன் எலெக்ஷன்ல நாமினேஷன் தாக்கல் பண்ண போறான். நீங்களும் கூட போனா சப்போர்ட்டா இருக்கும். ஓகே ராஜி, நான் ரெடியா தான் இருக்கேன். கார்த்திக் வந்ததும் நாங்க கிளம்பிடுறோம்.
மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னங்க ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப, ஜெயிக்கணும். ஆமாம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். மாப்ள வாழ்த்துக்கள், வெற்றி நமதே. தேங்க்ஸ் மாமா. அண்ணா, நான் எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. கான்ஃபிடென்ட்டா எலெக்ஷன்ல நின்று எதிரிங்களை ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு காட்டணுண்ணே. அதுதான் அம்மாக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கங்க்ராட்ஸ்ண்ணே, ஆல் தி பெஸ்ட்ண்ணே. தேங்க்யூ ஜீவா. உங்க எல்லாரோட சப்போர்ட் எனக்கு இருக்கும்போது எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஏய் என்னடி இந்த கார்த்திகை மொத்த குடும்பமும் என்கரேஜ் பண்ணுது. கார்த்திக், பாத்தியா உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு. நமக்கு இந்த எலெக்ஷன் கத்தி மேல நடக்கிற மாதிரி தான். சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும் கார்த்திக். சரி ஷண்மதி. ஷண்மதி, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா அவருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கற மாதிரி தெரியல. அவரை ரொம்ப பயமுறுத்தி அவரோட நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரில இருக்கு.